Good evening students. Today we will see the current affairs analysis dated from 6th Jan 2026 for the first article related to the Peninsula US crisis. So Peninsula வந்து எதனால தாக்குதலுக்கு உட்படுத்திருக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஏன் கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது we will see. So Peninsulaவை பொறுத்த வரைக்கும் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் you need to see the map. So இதில் Peninsula பக்கத்தில் இருக்கக்கூடிய countries south. So you can see on the map. So southwestல you having Colombia, western side southwest you having Colombia, southern side Brazil, eastern side you having Guyana, French Guyana. So avangaloda Guyana country, not French Guyana. So adukku mele northern side you having Atlantic Ocean. So in the geography mapping padichukonga. And Latin American countries very important. So Peru, Ecuador, Brazil, Bolivia. So Bolivia, Colombia idellame vandu so Colombia வந்து மெயினாக cocaine producing country. So Venezuela is not a producer of cocaine but transit பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த வாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் கண்ட்ரீஸ் இதெல்லாமே லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் US, கனடா இதெல்லாமே வரும். நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸும் வரும். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வாட்டி. ஸோ எதனால் இது வந்து வெனின்சுலா வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 17% ஆஃப் தி வேர்ல்டு ஆயில் ப்ரொடியூசர், ஆயில் ரிசர்வ், ஆயில் ப்ரொடியூசர் கிடையாது. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப கம்மி. இனிமேல் அங்கே ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா யூஎஸ் வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்களுக்கு ஃபேவரபுளான பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமாக, ஏன்னா யூஎஸ் இது வரைக்கும் சாங்ஷன் விதிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒன்லி $4 பில்லியன் ஆயில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பிரசிடென்ட் எடுத்துனா 6 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்கும் அவங்களோட டென்யூர். ஸோ தொடர்ந்து மதுரோ தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ ஹி ஹாஸ் டேக்கன் கண்ட்ரோல். அண்ட் தென் லாஸ்ட் வருஷம் 2025 நோபல் பீஸ் ப்ரைஸ் வாஸ் கிவன் டு மரீனா, லேடி கால்ட் அஸ் மரீனா கோரினா மஜோடா. ஸோ அதுவும் இந்த வாட்டி இம்பார்ட்டன்ட். மரியா கொரினா மஜோடா. ஸோ இவங்க தான் வந்து இனி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா லீடர்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஸோ ரைட் விங் இல்லைன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது விரும்புகிறாங்க. ஸோ மதுரோவை பொறுத்த வரைக்கும் இஸ் அ லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட். கியூபா இதெல்லாமே லெஃப்டிஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகே, அதனால் அது யூஎஸ் விரும்பலை, அதனால தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் பெனின்சுலாவுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், குட் ப்ரோக்யூர் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ஆயில் தேவை, இல்லைன்னா அவங்களோட அமெரிக்கனோட ஆயில் கம்பெனிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணணும். ப்ளஸ் லெஃப்ட் விங்கை வந்து அவங்க மாற்றணும், எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். மதுரைக்கிட்டே அதை தான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்றி நாட்டை விட்டு வெளியேறணும், அண்ட் எலெக்ஷன்ஸ் ஷுட் பி மேட், அண்ட் தென் ப்ராப்பர் எலெக்ஷன்ஸில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரணும். அவங்களுக்கு வந்து சைனா போன்ற நாடுகள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற லெஃப்ட் விங் கவர்மெண்ட்ஸ் இருக்கிறது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஒபாமா பீரியட்லேயும் தெர் வாஸ் அ சாங்ஷன்ஸ், கரப்ஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேட்டகரியில் ஆஃபீஸர்ஸ் மத்தியில் அவங்க வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரும் அங்கே போகக்கூடாது. அது மாதிரி ட்ரம்ப் பீரியட்லேயும் ட்ரம்போட ஃபஸ்ட்டு ரெஜிம் பீரியட்லேயும் ஆயில் சாங்ஷன்ஸ், ஆயில் ரிசர்வ் மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பைடன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே மேட் அன் அக்ரிமெண்ட், பர்போடாஸ் அக்ரிமெண்ட்னு பேர். இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான எலெக்ஷன் நடத்தப்படும். அந்த எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் தலைவர் ஆவாங்க அப்படின்னு வெனின்சுலா ஒத்துக்கிட்டதுனால பைடன் கவர்மெண்ட்டில் சாங்ஷன்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்க. பட் எகெயின் வாட் ஹேப்பன்ட், அந்த எலெக்ஷன்ஸ்லேயும் எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் மரியா கொரினா அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மதுரோ என்ன பண்ணார் அப்படின்னா அவராகவே எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி அவரே ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாமே சந்தேகத்தை உருவாக்குச்சு. அப்புறம் யூஎஸ்க்கு ப்ராப்ளம் என்னென்னா மைக்ரேஷன், வெனின்சுலாலேருந்து நிறைய மைக்ரேஷன்ஸ். அண்ட் தென் ஃபைனல் இஸ் ட்ரக்.
ஸோ இதனாலே இப்போ மிலிட்ரி எஸ்கலேஷன் நடந்திருக்கு. ஸோ வெனின்சுலாவோட அதிபர் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, லைக் வெனின்சுலன் கண்ட்ரி when sanctions were there, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க வெனின்சுலா மேலே. ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ரிசர்வ் இருக்குது அவங்கள்ட்ட, ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை இன் வெனின்சுலா. தே ஆர் சஃபரிங் ஃபார் ஃபுட், ஸ்டார்வேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. அதனால தான் வெனின்சுலன் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங். those who are against leftist. சைனா போன்ற நாடுகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் அந்த ரெஜிம் சேஞ்சை வந்து கவர்மெண்ட் விரும்புகிறாங்க. தென் ஒய் யூஎஸ் அட்டாக்டுன்னா மெயின் வந்து ட்ரக் சொல்லப்படுது, ட்ரக் டிராஃபிக்கிங். அதில் மெயினாக கொலம்பியா நாடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டிரான்சிஸ்டாக பயன்படுத்துறது வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு, யூஎஸ்க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு டிரான்சிட்டாக கரீபியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் வெனின்சுலா வாஸ் யூஸ்ட். வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் யூஎஸ் அட்டாக் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் ட்ரக். அப்புறம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் ஜியோ பொலிட்டிக்கல் யூஎஸ் வந்து ப்ரைமசி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெனின்சுலாவில் அதிகமாக இருக்குது இப்போது, ஏன்னா லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க அங்கே. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே சைனாவோட கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி யூஎஸ் கம்பெனிஸ் பண்ணாங்க. மதுரை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே நேஷ்னலைசேஷன் பண்ணிக்கிட்டார். எப்படி ஏர் இந்தியா நேஷ்னலைசேஷன் இந்தியாவில் பண்ணப்பட்டுச்சோ அது மாதிரி நேஷ்னலைசேஷன் பண்ணாங்க, ப்ரைவேட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ அவங்க வந்து ஸ்டோலன் அசர்ட்டை திருப்பி கொடுங்கன்ற ஸ்லோகன் ரைஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ யூஎஸ் வந்து விடமாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் கம்பெனிஸ் அங்கே இன்வெஸ்ட் பண்ணதில் எல்லாத்தையுமே நேஷ்னலைஸ் பண்ணி எடுத்ததுனால இப்போது யூஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே அவங்க கையில் எடுத்துருவாங்க. அதான் அவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ தெர் இஸ் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தெர் இஸ் அ டாக்ட்ரின் கால்ட் அஸ் மொனாரோ டாக்ட்ரின். இன்னைக்கு டொனாரோ, தட் இஸ் டொனால்ட் ட்ரம்ப் டாக்ட்ரின். இது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு லெஃப்ட் விங்ஸ் இல்லைனா சோஷியலிஸ்ட் ஐடியாலஜிஸ் அவங்களோட வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு, அதுக்கு எந்த காரணத்தை கூட அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த டாக்டரினோட பர்பஸ். மொனாரோ டாக்டரின் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறனால இன்றைக்கி டொனாரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அந்த அட்டாக் நடந்ததாக சொல்லப்படுது. கண்ட்ரோல் பை அவுட்சைடர்ஸ் இன் திஸ் ஏரியா வாஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட் அப்படின்ற மாடலில். அப்போது இவங்க வந்து எந்த நாடும் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துறது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், தட் இஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கன் ஏரியாவில் சைனா போன்ற நாடுகள் உள்ளே வர்றதை அவங்க விரும்பலை. ஸோ அதுக்காக தான் இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியில் அவங்க சொல்கிறாங்க அட்டாக் பண்ணதுக்கான ரீசன். தென் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் கம்பெனிஸ் 1 பில்லியனுக்கு பக்கத்தில் சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக 2024. இதுவும் அவங்க விரும்பலை. அப்புறம் வெனின்சுலா கியூபா வந்து லெஃப்ட் விங் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க. அது ஸோ மெசேஜ் டு அதர் ரீஜனல் கண்ட்ரிஸ் ஆல்சோ. இப்போ கியூபாவுக்கு மெசேஜ், கொலம்பியா வந்து பயப்படுறாங்க, மெக்சிகோ என்ன ஆகும்னு தெரில. அப்போ ட்ரம்ப் வந்து இப்படி எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா கொஸ்டின் மார்க், வி கான் ஆன்சர் ஃபார் தட். பட் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் சொல்லப்படுது, ட்ரக் கார்ட்டலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா வி வில் அட்டாக் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அது மாதிரி லெஃப்ட் விங் கவர்மெண்ட், லெஃப்ட் விங் கண்ட்ரிஸ் கூட நீங்கள் வந்து பெருசாக அக்ரிமெண்ட் வைக்கக்கூடாது அப்படின்றதையும் டைரெக்டாக சொல்லப்படுது. தென் ஸோ இதெல்லாம் தான் இந்தியா பெனின்சுலா ரிலேஷன்ஸ். ஸோ இந்தியாவுக்கு இது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரஷ்யா இம்போர்ட் பண்ணுறது அமெரிக்காவுக்கு பிடிக்கலை, தே வில் இம்போஸ் சாங்ஷன்ஸ் அப்படின்றாங்க. திருப்பியும் 45% மேலே சாங்ஷன்ஸ் வர்றதுக்கான திருப்பியும் வந்துருச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அதனால் வெனின்சுலா இஸ் ஓப்பன் சோர்ஸ். வெனின்சுலா கிட்டே இருந்து நம்ம இனிமேல் ஆயில் அதிகமாக வாங்க முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் இந்தியா. வி நீட் டு ஃபாலோ நான் அலைன்மெண்ட் பாலிசி. இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எந்த கமெண்ட்ஸும் பண்ணலை பெருசாக. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, வி நீட் டு மெயின்டைன் பேலன்ஸ்ட் அவர் பாலிசி. அப்புறம் யூனிக் பொலாரிட்டிக்கு நேராக நம்ம மூவ் ஆகணும், தட் இஸ் பிரிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு நாட்டோட இறையாண்மை பாதிக்கிற மாதிரி நம்மளோட செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் டிப்ளமசி வி நீட் டு யூஸ் இன் திஸ் க்ரைட்டீரியா அப்படின்றது சொல்லப்படுது.
So that's about this article. The next article also related to this. Yeah, OPEC plus on the third article. So we will discuss there. So now we will discuss the India host 20 session for UNESCO ஓட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். இன்டான்ஜிபிள் ஸோ யுனெஸ்கோ வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸை பாதுகாக்கிறதுல அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தே ஹேவிங் அ MAB ப்ரோக்ராம் ஃபார் ரிசர்விங் தி பயோஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. அதில் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடிய கலைகள், ஆர்ட்ஸ், லிவிங் ட்ரெடிஷன்ஸ், ஆர்ட்ஸ், ரிச்சுவல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், கிராஃப்ட்ஸ், ஓரல் ட்ரெடிஷன்ஸ், சோஷியல் ப்ராக்டிஸ், இது எல்லாமே வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தீபாவளி ஃபங்க்ஷன் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்குது. கும்பமேளா, யோகா இஸ் அ பார்ட் ஆஃப் யோகா. இதெல்லாமே உணர முடியாத கலைகள் அப்படின்னா தொட்டு பார்க்க முடியாதது, பட் we can experience. ஸோ இந்த மாதிரியான கலைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யுனெஸ்கோ வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதோட 20வது there is a committee of 24 members. அதோட செஷன்ஸ் வந்து 20வது செஷன் இந்தியாவில் நடக்க ரெட் ஃபோர்ட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ட்ரெடிஷன், கல்ச்சரல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரிலேட்டட், தட் இஸ் ஆர்ட்ஸ், ரிச்சுவல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், கிராஃப்ட்ஸ், ஓரல் ட்ரெடிஷன், சோஷியல் ப்ராக்டிஸ், இதில் இருக்கக்கூடியதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். தீபாவளி நான் சொன்னேன் உங்களுக்கு, அது மாதிரி யோகா, கும்பமேளா, இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுறாங்க, கலைகள் இதெல்லாமே. ஸோ தட்ஸ் அபவுட் த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 24 மெம்பர்ஸ். அவங்க தான் இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. சரியா? தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி எக்ஸசைஸ் ஹரிமாவ் சக்தி, தட் இஸ் ஆஃப் மலேசியா அண்ட் இந்தியா. இந்தியாவோட ஆர்மியும் மலேசியாவோட ராயல் ஆர்மி ஆஃப் மலேசியன் ஃபோர்ஸ் அவங்க வந்து 2 பேரும் கலந்துக்கிறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணப்படுதுன்னா ராஜஸ்தானில் கண்டக்ட் பண்ண இருக்கு. ஸோ த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட், தட்ஸ் ஆல். ஸோ எது ரிலேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டர் இன்சர்ஜென்சி, யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் செனேரியோ, அதுக்கு அங்கே அனுப்பப்பட்ட எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இட் வில் கிரியேட் இன்டர்ஆப்ரபிலிட்டி. மற்ற என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்றத படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. The next is related to the peninsula, that is OPEC plus. So OPEC and OPEC plus countries. So OPEC plus என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டெடியாக இருக்கும், பெனின்சுலர் கிரைசிஸ்னால பாதிக்கப்படாது அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. OPEC அப்படின்றது 12 countries, ஆயில் அண்ட் பெட்ரோலியம், ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். OPEC ப்ளஸ்ன்றது இந்த OPECல வராத கண்ட்ரிஸ், எக்ஸ்ட்ரா கண்ட்ரி. தட் இஸ் OPECை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1960. இஸ் விசிபிள் ரைட்? OPEC கண்ட்ரிஸ் அப்படின்றது 1960ல் இட் வாஸ் கிரியேட்டட். இட்ஸ் அ குரூப்பிங். எதுக்கு அப்படின்னா ஸ்டேபிள் மார்க்கெட்டில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ப்ரைஸஸில். சில டைம் ரொம்ப ஹையாக போகும், ரொம்ப டவுனாக போகும். அதுக்கான காரணம் என்னென்னா நிறைய OPEC கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷனை வந்து பண்ண மாட்டாங்க. when there is a less inflation, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன், அப்போது மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகி விலை ரொம்ப ஹையாக போகும், இன்ஃப்ளேஷன் வில் பி வெரி ஹை. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கார்ட்டல் கிரியேட் பண்ணாங்க. ஸோ OPEC இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கார்ட்டல். அவங்க வந்து விலையை தீர்மானிப்பாங்க. ஆயில் ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ 12 கண்ட்ரிஸ் இதில் மெம்பராக இருக்காங்க. அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஈராக், அப்புறம் சவுதி அரேபியா, குவைத், சவுதி அரேபியா, வெனின்சுலா இஸ் அ பார்ட் ஆஃப் OPEC ப்ளஸில். இப்போ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அங்கோலா வந்து இதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அல்ஜீரியா, காங்கோ, லிபியா, நைஜீரியா, UAE, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே OPEC கண்ட்ரீஸில் வராங்க. அங்கோலா மட்டும் 2023 they came out, withdrawn from this பொசிஷன். இவங்க எல்லாமே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். இன்னும் இருக்காங்க, பஹ்ரைன் இருக்குது, ஒமான் இருக்குது. அவங்க எல்லாம் இதில் இருக்காங்கன்னா OPEC ப்ளஸ் கேட்டகரியில் வராங்க. இது வந்து உருவாக்கப்படும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நேச்சுரல் கேஸ், இதை ஏன் OPEC ப்ளஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஷேல் கேஸ், யூஎஸோட ஷேல் கேஸ் மார்க்கெட்டில் வரவும் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால எல்லா ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸையும்
ஒரே குடைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒபேக் ப்ளஸ் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அதில் என்னென்னா 10 அடிஷ்னல் கண்ட்ரி, தட் இஸ் அசர்பைஜான், பெஹரின், புரூனே, கசகஸ்தான், ரஷ்யா, மெக்சிகோ, மலேசியா, சவுத் சூடான், ஒமன், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒபேக்கை விட. அவங்க எல்லாமே இதில் ஆட் பண்ணப்படுது. சரியா? ஸோ இந்த கண்ட்ரிஸ்க்கான ஒரு குரூப்பிங் தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெனின்சுலா கிரைசிஸ்னால ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகாது, மார்க்கெட்டுக்கு வர்றது கம்மியாக டிலே ஸ்டெடியாக வந்துட்டு இருக்கும். அதர்வைஸ் இட் வில் இன்க்ரீஸ் தி ப்ரைஸ். வெனின்சுலா இப்போ ரிசர்வ் வந்து 17% ரிசர்வ் அவங்கள்ட்ட இருக்குது, வேர்ல்டு லார்ஜஸ்ட். அப்படின்றப்போ ஆயில் மார்க்கெட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. க்ரூட் ஆயிலோட ரேட்டு இன்னும் கம்மியாக, ஏன்னா எக்ஸ்ப்ளரேஷன் அதிகமாகும். அதன் மூலமாக சப்ளை வில் இன்க்ரீஸ். சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் இந்தியாவில் குறையுமா அப்படின்றது கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஹைரார்கி ஆஃப் லைக் பெயில் கொடுக்கறதுல ஹைரார்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெரரிஸ்ட்டுக்கான உப்பா ஆக்டில் டெரரிஸ்ட் ஆக்டுக்கான டெஃபினிஷனை வந்து ப்ராடனிங் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ கேஸ் உமர் காலித் ஷர்ஜில், அவங்க 2 பேருக்கும் பெயில் கொடுக்கல. இந்த கேஸ் என்னம்னா 2020 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டப்போ கோவிடுக்கு முன்னாடி, கோவிட் வந்தோடனே இந்த போராட்டங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஆக்சுவலாக அதில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், லாட் ஆஃப் பீப்புள் வேர் கில்ட். இந்த ரைட்ஸ் வந்து இவங்களால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. உமர் காலித் அண்ட் ஷர்ஜித் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணாங்க. ஆனால் அது கலவரமாக மாறி இன்றைக்கி அவங்க 2 பேரும் வந்து ஒரு தீவிரவாதிகளாக முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க கூட இருந்த 5 பேர் வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் பயன்படுத்தலை. இந்த கலவரத்தை இவங்க கொடுத்த ஆர்டர், 2 பேர் கொடுத்த ஆர்டரை நிறைவேற்றினாங்க. ஆக்சுவலாக தே வெண்ட் ஃபார் ப்ரொட்டஸ்ட். அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கலவரமாக மாறுச்சு. அதுக்கு பிறகு உடனே கோவிட் வந்ததுனால லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி மொத்தமாக அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உமர் காலித் அண்ட் ஷர்ஜித் வாஸ் நேம்ட் அஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஃபார் திஸ். மற்ற 5 பேரும் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் 5 பேருக்கும், ஏன்னா இவங்க கொடுத்த ஆர்டர்ஸ் அவங்க பண்ணாங்க. தே ஆர் நாட் கான்ஸ்பிரேட்டர்ஸ். கான்ஸ்பிரேட்டர்ஸ் இவங்க 2 பேரும். அதனால் அந்த 5 பேருக்கும் பெயில் கொடுக்கப்பட்டு இவங்க 2 பேரையும் பெயில் கொடுக்கப்படலை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பாம்ஸ், ஃபயர் ஆர்ம்ஸ், ஜியோ பேரடைசிங் தி எக்கனாமிக் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, அதுவும் வந்து இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றத இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உப்பா ஆக்டில் இது கிடையாது, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ யூ நீட் டு ஸ்டடி உப்பா ஆக்ட். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, என்ன டைமில் எக்ஸ்பிளைன். ஸோ உப்பா ஆக்டை படிச்சுக்கோங்க. அதில் டெஃபினிஷனில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஜியோ பேரடைசிங் தி எக்கனாமிக் செக்யூரிட்டின்ற வேர்டு வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அதில் இந்த செயல்களில் ஈடுபடுறவங்களும் தே கேன் பி டேர்ம்ட் அஸ் டெரரிஸ்ட் அப்படின்றது. உமர் அண்ட் காலித் நவ் அஸ் அ டெரரிஸ்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி articles. Now we will move on to the MCQs. So question number 1. So Bulgaria recently is in news, which is bounded in the east by which country அப்படினு கேக்குறாங்க. So options are A Romania, B Adriatic Sea, C North Sea, D Black Sea. Question number 2, with reference to the galaxy frog, consider the following. Statement number 1, it is a endemic to wet evergreen forest of southern Western Ghats. Statement number 2, it is categorized under critically endangered in the IUCN Red List. Statement number 3, it is a nocturnal species and extremely sensitive to light. So how many of these statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 3, consider the following statements about the Board of Trade. Balance of Trade illa Board of Trade and the committee oda details. So statement number 1, it was constituted by merging Council for Trade Development Promotion with the Board of Trade in 2019. Statement number 2, it is chaired by Union Finance Minister and advises the government on foreign trade policy. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the Ganges Water Sharing Treaty 1996, consider the following statement. Statement number 1, it was signed between India and Bangladesh in 1971. Statement number 2, it ensures equitable sharing of Ganga waters between India and Bangladesh during the dry season. So which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, which one of the following statement is correct?
Statement number 1, Bulgaria. Statements அப்படின்னா A options. இதில் எது correct அப்படின்றது. Options are A, Bulgaria adopted Euro after meeting European Union's convergence criteria, becoming the 21st member of the Eurozone. Option B, all European Union member states are mandatorily required to adopt the Euro immediately upon joining the European Union. So option C, Eurozone was created in 2002 with signing the Maastricht Treaty. So option D, monetary policy in the Eurozone is independently conducted by national central banks of the member countries. ஒவ்வொரு கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸும் அதை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் MCQ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.